வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். நிறைய பேர் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளூவன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ஃப்ளூவன்சி? Fluency is the ability to speak and understand English quickly and easily without translation. ஓகே, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் எப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஃப்ளூவன்சியாக இங்கிலீஷ் பேச முடியும். பட் இந்த ஃப்ளூவன்சிக்கு இந்த டாபிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளூவன்சியாக பேசணும்னா இந்த மாதிரி சென்டென்ஸ், அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பேச முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு. கன்ஜங்ஷனாலே நம்ம அண்ட், எட், தட் இதுதான் கன்ஜங்ஷன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் கிடையாது. தட்ஸ் ஒய், தட்ஸ் வாட், ஸோ தட் இது எல்லாமே கன்ஜங்ஷன் தான். பட் இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து தட்ஸ் ஒய். தட்ஸ் ஒய்னா என்ன? தட்ஸ் ஒய்னா வேற ஒன்றுமே கிடையாது. therefore சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம therefore-க்கு பதிலாக தட்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அப்போ அதனால தான் அப்படின்னு நம்ம ஏதாவது ரீசன் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணும்போது, நம்ம ரீசன் சொல்லும் போது நம்ம தட்ஸ் ஒய் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தட்ஸ் ஒய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். தட்ஸ் ஒய், தட்ஸ் வாட், ஸோ தட் இது எல்லாமே ஒரு ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை ப்ரேஸும்பாங்க. பட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஜங்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதைத்தான், அப்படித்தான், அதனால தான், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருக்கும். பட் இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு அந்த குழப்பமே இருக்காது. இப்போது அதனால தான், தட்ஸ் ஒய்ங்கிறது வந்து அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூ ஆர் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ் ஹர். இது ஒரு சென்டென்ஸ். நீ வந்து எப்போவுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. சி டசன்ட் கம் ஹியர். அவ வரலை, அவ இங்கே வரல. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா. நீ அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவ வரல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தட்ஸ் ஒய். அப்போது நீ அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதனால தான் அவ வரலை. ஓகே, நீ அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் அவ வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஒய் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மாலா மிஸ்டு த பஸ். மாலா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. ஓகே, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. மாலா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. தட்ஸ் ஒய், அதனால தான் என்ன ஆயிட்டு, அவளுக்கு லேட் ஆயிடுச்சு. ஷீ இஸ் லேட் டுடே. ஷீ இஸ் லேட் டுடே, அதனால தான் அவள் இன்னைக்கு லேட்டு. பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால அவள் இன்னைக்கு லேட்டு, அதனால தான் அவள் லேட்டு. ஸோ ஏதாவது ஒருக்கு ரீசன் சொல்றீங்க, இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த தட்ஸ் ஒய் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போ நீங்க அவளை கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கலாம். சி டசன்ட் கம் ஹியர். அவ இங்க வரல. அப்ப ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும்போது தட்ஸ் வாட் அப்படி கனெக்ட் பண்ணும்போது அது ஒரே சென்டென்ஸை மாறுது. நீ அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான், அந்த காரணத்தினால தான் அவ என்ன செய்யல, வரல அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா, அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அவளுக்கு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்றோம். சரியா? இப்போ தட்ஸ் ஒய்ங்கிறது வந்து எங்க யூஸ், அதனால தான்னு நீங்க ஏதாவது சென்டென்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா தட்ஸ் ஒய் போட்டு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து தட்ஸ் வாட். தட்ஸ் வாட்னா என்ன? இது நம்ம என்ன பார்த்தோம், அதனால தான், அதனால தான் பார்த்தோம். இப்போ தட்ஸ் வாட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதைத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு. அதைத்தான். ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் சொல்லுவாங்க. பட் வேற வேற இதுல சொல்லுவாங்க. அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நான் சொன்னேன், இதுக்கு போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதுதான். இப்போ ஒரே கருத்து உள்ளதைத்தான் ரெண்டு பேரும் சொல்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம், அதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஐ செட். ஓகே, நான் சொன்னேன். என்னது? யூ தாட், உன்னோட எண்ணத்தை. ஓகே, ஐ செட் தட்ஸ் வாட் யூ தாட். ஓகே, ஐ செட் தட்ஸ் வாட் யூ தாட். நான் சொன்னேன் உன்னோட எண்ணத்தை, நீ என்ன நினைச்சியோ அதை நான் சொன்னேன். ஓகே, நீ நினைச்சதைத்தான் நான் சொன்னேன். அதைத்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். நீ நினைச்சதைத்தான் நான் சொன்னேன். ஸோ அப்போ அவங்களோட ரெண்டு எண்ணமும் எப்படி இருக்கு, சிங்க் ஆகுது, ஒரே மாதிரி இருக்கு, சேமா இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஈவன் தோ. ஈவன் தோ நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். she had a lot. அவகிட்ட நிறைய இருந்தது. she had a lot. என்னது? she gave me, எனக்கு கொடுத்தா. இந்த சென்டென்ஸ் பாருங்க. she had a lot, அவகிட்ட நிறைய இருக்கு. என்னது? she gave me, எனக்கு கொடுத்தா. past tense. ஓகே, she gave me, அவ எனக்கு கொடுத்தா.
அப்போ இங்க ஈவன் தோ வந்திருக்குல்ல, ஈவன் தோ வரும்போது கூட அப்படின்னு சொல்லி சேர்க்கிறது. அவகிட்ட நிறைய இருந்தாலும் கூட. அப்ப நிறைய அவள்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்றதுக்கு என்னது she had a lot அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ண போதும். அவகிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு she had a lot அப்படின்னு சொன்ன போதும். அவகிட்ட நிறைய இருந்தாலும் கூட அப்படின்னு நம்ம சொல்லும்போது even though அதை நம்ம சேர்க்கணும். ஓகேங்களா? even though அவகிட்ட நிறைய இருந்தாலும் கூட that's what அதைத்தான் she gave me எனக்கு கொடுத்தா. ஓகேவா? அவகிட்ட நிறைய இருந்தாலும் கூட எனக்கு இதைத்தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அதைத்தான் கொடுத்தா இல்லை இதைத்தான் கொடுத்தா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? அவகிட்ட நிறைய இருந்தாலும் கூட எனக்கு இதைத்தான் கொடுத்தா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். even though she had a lot அவகிட்ட நிறைய இருந்தாலும் கூட that's what she gave me எனக்கு அதைத்தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். then next one வந்து so that வந்து எதுக்கு வரும் அப்படின்னா அதனால். so that வந்து அதனால். that's why வந்து அதனால தான் பார்த்தோம். that's what அதைத்தான் பார்த்தோம். so that வந்து அதனால் அப்படின்னு பார்த்தோம். சரியா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. she was young அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ஓகே, she was young so that அதனால she wouldn't lift the box அதனால தான் அவளால என்ன பண்ண முடியல, அந்த பாக்ஸை லிஃப்ட் பண்ண முடியல, தூக்குறதுக்கு முடியல. அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால so that அதனால என்ன பண்ண முடியல, அவளால பாக்ஸை லிஃப்ட் பண்ண முடியல. she wouldn't lift the box. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரகு இஸ் too angry அவன் ரொம்ப கோவமா இருக்கிறான். இதுல எல்லாத்துலயுமே ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்றதுக்கு இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணலாம். ரகு இஸ் too angry அவன் ரொம்ப கோவமா இருந்தான். so that அதனால. ஓகே, அதனால she will not come அதனால அவன் வரமாட்டான். ஓகேங்களா? அவன் ரொம்ப கோவமா இருக்கிறான், அதனால அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம so that யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் that's why எங்க யூஸ் பண்றது, that's what எங்க யூஸ் பண்றது, so that எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது. இனிமே நீங்க ஏதாவது சென்டென்ஸ் பேசுறதா இருந்தாலும் இல்லை டபுள் சென்டென்ஸை கனெக்ட் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதனால், அதைத்தான், அதனால தான், இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இதை போட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். people admire you people உங்களை பார்த்து அட்மையர் பண்றாங்க. இது வந்து இதுக்கு என்ன போட்டா கரெக்டா இருக்கும்னு நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. that's why வருமா, that's what வருமா, so that வருமா, இந்த மூணுல எது இந்த சென்டென்ஸ்க்கு சூட்டபிளானதுங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching and thank you to everything. Thank you.